முன்னொரு காலத்திலே தொலைதூரத்திலே ஒரு அழகான மயக்கும் காடு இருந்தது. ஒளிரும் மரங்கள், பிரகாசிக்கும் ஆறுகள் மற்றும் மாயாஜால உயிரினங்கள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தது. மற்ற காடுகளைப் போல இல்லாம இந்த காடு இருந்தது. அங்கு வாழும் விலங்குகள் சாதாரண விலங்குகள் அல்ல, அவை பேசவும் பறக்கவும் ஒரு சிறிய மந்திரம் கூட செய்ய முடியும். அந்த மந்திரக்காட்டுல ஒரு பெரிய மரத்தின் அடியில துணிச்சலான சிறிய நரி வாழ்ந்து வந்தது. அந்த நரி மந்திரக்காட்டின் மீதும் காட்டில் வாழும் விலங்குகள் மீதும் மிகுந்த அன்பு கொண்டது. ஒரு நாள் காலையில நரி தனக்கு பிடித்து பாதையில் நடந்து கொண்டிருந்த போது அசாதாரணமான ஒன்றை கவனித்தது. வழக்கமாக வானவில்லின் ஒவ்வொரு நிறத்திலும் பூத்திருந்த பூக்கள் வாடி மரங்களில் பசுமையான இலைகள் மங்கத் தொடங்கின. ஒரு காலத்தில் உயிர் நிரம்பிய காடு தன் மாயாஜாலத்தை இழப்பது போல் தோன்றியது. நரி இதயம் கவலையால் நிரம்பியது. ஏதோ பயங்கரமான தவறு இருப்பதாக அதற்கு தோன்றியது. நரி தனது சிறந்த நண்பரான புத்திசாலித்தனமான மற்றும் காட்டில் மிகவும் பழமையான ஆந்தையை கண்டுபிடிக்க விரைவாக ஓடியது. நரி ஆந்தை அழைத்தது. காடு சிக்கலில் உள்ளது. மந்திரம் மறைகிறது என்று நரி கூறியது. இந்த நாள் வரக்கூடும் என்று நான் பயந்தேன். காட்டின் மந்திரம் ஒளிரும் மந்திரக்கல்லில் இருந்து வருகிறது. இது குகைகளுக்குள் ஆழமாக மறைந்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரக்கல்லாகும் என்று நரியிடம் ஆந்தை கூறியது. ஆனால் அது ஏன் மங்குகிறது? நரி ஆந்தை பார்த்து கேட்டது. காட்டின் பிரகாசத்திற்கு காரணமான அந்த மந்திரக்கல் காட்டில் வசிப்பவர்களின் மகிழ்ச்சி மற்றும் கருணையால் இயக்கப்படுகிறது என்று ஆந்தை விளக்கியது. விலங்குகள் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை நிறுத்தினால் கல் அதன் பிரகாசத்தை இழக்கத் தொடங்குகிறது என்று ஆந்தை கூறியது. நரி காட்டின் மாயாஜாலத்தை மீட்க என்ன செய்ய வேண்டும் என்றது. விலங்குகள் காட்டின் மீதும் அன்பாக இருக்கும் ஒருவர் அந்த கல்லின் மீது கை வைத்து காட்டின் மகிழ்ச்சியான தருணங்களை யோசித்தால் மந்திரக்கல் ஒலி மீண்டும் பிரகாசிக்கும். ஆனால் குகைக்கான பயணம் ஆபத்தானது. உனக்கு உதவி தேவைப்படும் என்று ஆந்தை கூறியது. தயக்கமின்றி நரி தனது நண்பர்களை கூட்டிச் செல்கிறேன் என்று ஆந்தையிடம் சொல்லியது. முதலில் நரி புத்திசாலி முயல் நண்பனை கூப்பிட்டது. முயலால் எந்த புதரையும் தீர்க்க முடியும். பின்னர் வலிமையான மற்றும் மென்மையான கரடி நண்பனை கூப்பிட்டது. கரடி மிகவும் கனமான கற்பாறைகளை கூட நகர்த்தக்கூடியது. இறுதியாக காற்றை விஞ்சக்கூடிய வேகமான மான் நண்பனை கூப்பிட்டது. 4 நண்பர்களும் சேர்ந்து தங்கள் காட்டின் மாயாஜாலத்தை மீட்க மந்திரக்கல் இருக்கும் குகையை நோக்கி பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் காடுகளின் இருண்ட பகுதிகள் வழியாக பயணித்தனர். ஓடும் ஆறுகளைக் கடந்து செங்குத்தான மலைகளில் ஏறினர். வழியில் அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டனர். ஒரு குறும்புக்கார குட்டியின் ஒரு புதிர், ஒரு எரிச்சலான போதத்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பாலம், மேலும் ஒரு பயங்கரமான புயல் கூட அவர்களை திசை திருப்ப அச்சுறுத்தியது. ஆனால் ஒவ்வொரு தடையுடனும் அவர்கள் தங்கள் தனித்துவமான பலத்தையும் மிக முக்கியமாக அவர்களின் ஒற்றுமை மற்றும் அவர்களின் காட்டின் மாயாஜலத்தை மீட்க ஒன்றாக வேலை செய்தனர். இறுதியாக அவர்கள் மந்திர குகையின் நுழைவாயிலை அடைந்தனர். குகை இருட்டாகவும் குளிராகவும் இருந்தது. சுவர்கள் மங்கலான ஒளியுடன் பிரகாசித்தன. குகை உள்ளே ஆழமாக தேடினார்கள். அவர்கள் மந்திரக் கல்லை கண்டுபிடித்தார்கள். நரி முன்னோக்கி சென்று மெதுவாக மந்திரக் கல்லை தொட்டது. அதன் கண்களை மூடி காட்டில் அது அதன் நண்பர்களுடன் இருந்த இன்பமான தருணங்களை யோசித்தது. மந்திரக்கல் மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. நரியும் அதன் நண்பர்களும் காட்டின் மாயாஜாலத்தை மீட்டனர். ஒளிரும் மரங்கள், பிரகாசிக்கும் ஆறுகள் மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கியது. நரியையும் அதன் நண்பர்களையும் காடே கொண்டாடியது. அவர்களின் நட்பு காட்டின் எல்லா பகுதி வரை போய் சேர்ந்தது. சரி குழந்தைகளே, அடுத்த வீடியோல வேறொரு கதையோட உங்கள சந்திக்கிறேன்.